அரியனாச்சி பண்ண வேலை செய்ய கொடி படைத்தேவர் சந்தன தேவர் பெரிய நாச்சி பண்ண வேலும் தரையதில விட்டோமான தண்டைக்கால் நோகுமென்றோ மார்வோடு தொட்டில் கேட்டி அடியதில நடவரத்தி அந்த அரியனாச்சி யாருங்க? யாரு யாரு? நம்ம பட்டாணி கிட்ட இருக்காள் அம்மா கன்னியம்மா. ஏப்பா அந்த கன்னியம்மா தானா? கன்னியாக மாண்ட தெய்வம் அந்த கன்னியம்மா பாத்துக்கோ. அந்த அரியனாச்சி பெண்ணானவள தொட்டில் கேட்டி அரியனாச்சி கன்னியம்மா தொடகதில நடவரத்தி மாரோடு தொட்டில் கேட்டி மடியதில நடவரத்தி தாராட்டிரோ ஆராட்டி தாராட்டிரோ ஆராட்டி அரியனாச்சி என்ன வளர்த்துவார அரியனாச்சி அப்படி வளர்த்து வரும் நாளையில அரியனாச்சி பெண்ணாலேக்கோ அரியனாச்சி பெண்ண வேலை தாளாட்டி ரோராட்டி வளர்ந்து வரும் நாளையில ஒரு வயதா இரு வயது மொத்தம் 3 வயதும் ஆச்சு. 3வது வயதில ஐயா மேலை கலைஞர்கள் ஆலயத்துக்குள் வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படி அரியனாச்சிய வளர்த்து வரக்கூடிய வேளையில அந்த அகப்பநாடு தேசத்திலே யார் வாழ்ந்து வருகிறார்கள்? அகப்பநாடு தேசத்துல யார் ஆதிக்கம்? யாரோட ஆதிக்கம்? எங்க ஐயா பட்டாணியோட ஆதிக்கம் பார்த்துக்கோ. ஆமா, அங்க யார் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? சந்திரசாய்வு வடசாய்வு பட்டாணி திரை மகன் அந்த சந்திரசாய்வு மனைவியாவா பாத்திமா பெண்ண வேணும். பாத்திமா பெண்ண வேணும். ஆண்டவன் அருளால கர்ப்பமான பாத்திமா பெண்ணாலேங்கோ ஆண்டவன் அருளாலே 1 மாதம் 2 மாதம் மொத்தம் 3 மாதம் ஆச்சு. 3வது மாதத்தில சந்திர சாய்வு மனைவியாவா அவன் முத்த வேத்திடுமா 10 மாதம் முட்டும் பெற்று ஐயா முட்டும் பெற்று பாலகனே பெற்றா முட்டும் பெற்று அந்த பாலகனான பெண்ணானுக்கு பட்டாணி என்று சொல்லி நாமம் கொடுப்பாரோ. சாய்வு குலம் பிறந்தவர் தான் மகன் பட்டாணி. ஆடுவாரா அரியனாச்சி கன்னியம்மா ஆளாளி பட்டுவாரா வருதப்பா பட்டாணி சாமி ஐயா சாய்வு குலம் பிறந்தவரே உலகம் ஆண்டவரே ஐயாவ பட்டாணி மீசம் உண்ட கண்ணா கெத்த கொண்ட கட்டா பிடி அருவா பட்டாணி துறைமகனே வெள்ளி நல்ல பிடியருவா சந்திர சாய்வு பெத்தமாவே பெத்தமாவே ராவு தந்தான் பட்டாணி பெத்தமாவே உனக்கு வேலை நல்ல வேலையம்மா சத்தியம் கொண்ட கண்ணியம்மா பட்டாணி திரை மகந்தா ஆடுவாரோ
பட்டாணி கண்ணியம்மா ஆதிபரம் கொண்டவ